பிரியமானவர்களே, மீண்டும் நாம் சந்திக்கக்கூடிய நிலையில இருக்கிறோம் இந்த மீடியா மூலியமாக. Beloved, once again we are here and we meet one another through the digital manner of service. Yes, we all are indeed on lockdown, but praise God, we are allowed to move about, do a lot of things. It is not like last time. முன்ன போல அல்லங்க, முன்ன நிறைய காரியம் நம்ம செய்ய முடியாது. ஆனால் இப்போ நமக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படி இருந்தும் நாம் ஆராதிக்கிறதுக்கு, நாம் சேர்ந்து வருவதற்கு அந்த தருணம் நமக்கு இன்னும் கொடுக்கப்படவில்லை. But we don't have the opportunity to physically come together and serve the Lord, at the same time worship our living God. Church, continue to pray, continue to ask God for His favor upon us. Pray that God will soon bring this lockdown to a close. நாம் ஜெபிப்போம் பிரியமானவர்களே, விடாமுயற்சியோடு ஜெபிப்போம், கர்த்தரிடத்திலே கேட்போம். ஆண்டவரே, நாங்கள் சேர்ந்து உம்மை ஆராதிக்க வரக்கூடிய அந்த நாள் வெகு சீக்கிரமாக இருக்கத்தக்க எங்களுக்கு நீங்க கிருபை கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். வாருங்கள், இந்த வேளை கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த நவம்பர் மாதத்துல ஞாயிற்றுக்கிழமையில தேதியில நாம் கூடி வருகிறோம். இந்த நாளிலே கர்த்தரே இந்த மாதத்துல உயர்த்தப்படத்தக்க நாம் ஜெபிப்போம் பிரியமானவர்களே. Let us look to the Lord. Let us ask the Lord to reign in this month of November. The first date, the first Sunday of the month. Let us come rejoicing and worshiping our living God. Let us look to God in prayer first. Father, we thank you. We praise you. We know, Lord, every opportunity that we have in life, it is given by you, Lord. Nothing that takes place in our life, Lord, without your knowledge. You are never absent in our life. You are always present. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உம்முடைய அறிவு இல்லாமல் நடக்காத ஐயா. நீர் எல்லாத்தையும் அறிந்தவராக எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக எங்களை ஒவ்வொரு காரியத்திலையும் நீர் நடப்பித்து வரக்கூடிய தேவனாக இருக்கிறீர். நன்மை தீமை எது வந்தாலும் சுவாமி, ஆண்டவரே, அது உம்முடைய அமிதில் நிமித்தம் வரக்கூடிய காரியமாக இருக்குது. Lord, though it is good or evil, whatever it may be, Lord, nothing comes because you did not have any part of it, Lord. You know everything, Lord. You allow everything, Lord. And we know, Lord, you are in charge of everything, Lord. Our life belongs to you. And even at this very moment, as we are going through this COVID-19 moments in our life, Lord, we know you are still sovereign, you are still reigning, and you are still in control, Lord. ஆமையா, இந்த COVID-19 நிலைமையிலே நாங்கள் இருந்து வந்தாலும் ஐயா, நீர் ஆளுகையின் தேவன் ஐயா. நீர் எல்லாத்தையும் நடத்துறவராக இருக்கிறீர். ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே உமக்கீழ் இருக்குது என்று நாங்கள் உணர்ந்து எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரே உம்மை நாங்கள் தேடுகிறோம் ஐயா. எங்களுடைய பாவங்களை அறிக்கை எழுகிறோம். எங்களுடைய பொல்லாப்பான வழிகளை விட்டு விடுகிறோம். ஆண்டவரே, பரிசுத்தமான உண்மையை தேடி வருகிறோம். Yes, Lord, we confess of all our sins, our transgressions, Lord. We pray that you will deliver us, Lord, from all our evil works, Lord. And we pray, Lord, that you will indeed, Lord, guide us, lead us step by step, Lord, towards you, Lord. You're a holy God, Lord. And we need to be drawn into your holiness, Lord, because without holiness, we can never see you, Lord. Therefore, all the more be with us, Lord. Cleanse us, purify us, set our eyes
our mind, our heart, Lord, everything right before you. ஆண்டவரே, எங்களுடைய கண்கள், எங்களுடைய சிந்தை, எங்களுடைய உள்ளம் உமக்கு முன்பாக அது சரியான விதத்தில் இருக்கத்தக்க, பரிசுத்தமாக இருக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் உம்மை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்ல பிரகாரமாக ஆண்டவரே ஐயா, உம்முடைய நாவுல ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்குள் நாங்கள் இருக்கிற மக்களாக இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, நீர் வாரும் ஐயா. இந்த ஆராதனையிலே முதுமை எடுத்துக்கொள்ளத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் உம்முடைய ஒத்தாசை தயவு இருக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். In all that we do, Lord, today we pray that you will help us, Lord. You will give us, Lord, the wisdom, the knowledge and the understanding as to how to go about doing things for your glory, Lord. Oh, we bless you. We bless your word, Lord. As your word is being shared to us, Lord, you speak to us, Lord. Through your word, Lord, you encourage us. Through your word, Lord, you bring edification in our life. Amaya, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தை தெளிவாக திட்டமாக எங்கள் மத்தியிலே சேரத்தக்க, உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களுக்கு ஆறுதலாய் இருக்கத்தக்க, பலனாய் இருக்கத்தக்க ஆண்டவரே ஐயா, உம்முடைய வார்த்தை கொண்டு பக்தி வைராக்கியத்தை எங்களுக்குள்ள நீர் கொண்டு வரத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, நீர் பேசும் அடியார்களாக இருக்கிற நாங்கள் அதை கேட்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு எப்பொழுதும் உணவாக, ஆவிக்குரிய மனுஷனுக்கு உணவாக இருக்கத்தக்க நாங்கள் ஜெபித்து இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளை நாம் தொடர்ந்து நம்முடைய தலைப்பில் இருக்கிறோம். நீங்கள் தேவனோடு நெருங்கிய உறவுக்குள் இருக்க போதும் என்ன நடக்கும்? ஆம், நீங்கள் தேவனோடு நெருங்கிய உறவுக்குள் இருக்கும் போதும் என்ன நடக்கும்? We are still in the topic. What happens when you are intimate with God? What happened? We are in the 5th point, shaping, and we are indeed being shaped. I told you all, in order to be shaped for heaven, we need to realize heaven itself. So last week I spoke to you all about the reality of heaven. Today I would like to share with you all on the equipping for heaven. Shaping and equipping for heaven. பரலோகத்துக்கென்று நாம் உருவாக்கப்படவும் ஆயத்தப்படவும் அந்த ஒரு தலைப்போடு உங்கள் மத்தியிலே நான் பேசுகிறேன். 5வது புள்ளி. ஆகையால் தேவ ஜனமே, நாம் உருவாக்கப்பட்டோம். அதே நேரத்தில் பரலோகம் அது உண்மையான இடம் என்று நாம் பார்த்தோம் போன வாரம். இன்றே நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னென்றால், நாம் பரலோகத்துக்கென்று ஆயத்தப்படுத்தப்படக்கூடிய மக்களாக இருக்கிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் வசனம் 17 தொடங்கி 21 வரை நாம் வாசிக்க இருக்கிறோம். The portion that is taken for today's scripture reading is from Philippians chapter 3 verse 17 to 21. சகோதரரே, நீங்கள் என்னோடே கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழி காட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய இலைச்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். Brethren, join in following my example
and know those who so walk, as you have us for a pattern. For many walk, of whom I have told you often, and now tell you even weeping, that they are the enemies of the cross of Christ, whose end is destruction, whose God is their belly, and whose glory is in their shame, who set their mind on earthly things. For you or we are citizenship of the heaven, from which we also eagerly wait for the Savior, the Lord Jesus Christ, who will transform our lowly body that it may be conformed to his glorious body, according to the working by which he is able even to subdue all things to himself. ஆம் பிரியமானவர்களே, தமிழை நாம் இந்த பகுதியை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். வாசித்து வரும்போது 20வது வசனம் அங்க அழகாக பவுல் சொல்லுகிறார், நாம் பரலோகத்தின் பிரஜையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகர். அவர் நம்மை இவ்விதமாக பரலோகத்தின் பிரஜையாக ஆயத்தப்படுத்தி நடத்தி வரக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்முடைய இந்த அழிவுக்குரிய இருக்கிற சரீரம் அது மறுரூபமாக்கி அவருடைய சரீரத்துக்கு ஈடாக, மகிமைக்குரிய சரீரத்துக்கு ஈடாக அவர் நடத்தி வருவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். equipping for heaven, பரலோகத்துக்கென்று ஆயத்தப்படுதல் என்று நாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அர்த்தம் குடியிருக்கிற ஒரு செய்தியாக இருக்குது. When we talk about equipping for heaven, being equipped is something very, very important in our life. All of us, we know we cannot do things in life if we are not equipped for it. நீங்களும் நானும் அறியக்கூடிய காரியம் என்னென்றால், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம சிறந்த ஒரு நிலையில ஒரு காரியத்தை செய்யணும் என்றால் அதுக்கு நாம் ஆயத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பிள்ளைகளை நாம் ஸ்கூலுக்கு அனுப்புறோம். எதுக்கு அனுப்புறோம்? 1ஆம் வகுப்பு, அப்படி 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு நம்ம அனுப்பி கொண்டு வருகிறோம். We are sending our children to school. Standard 1, Standard 2, Standard 3. Why are we sending them to school? Why? Because they need to be equipped with knowledge. அறிவினால் ஆயத்தப்பட்டவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அப்ப ஆயத்தம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக நம்முடைய வாழ்க்கையில இருக்குது. If our hope to live is only focused on earth, then we are the most pitiable people on earth. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கையானது இந்த பூமியில மட்டும்தான் நம்ம வாழணும் என்று இருந்தால், எல்லா மனிதர் பார்க்கிலும் நாம் பரிதாபமான மனிதர்களாக இருக்கிறோம் என்று வேதத்துல போன வாரம் நாம் பார்த்தோம். இது எங்கே என்றால் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்த்தோம். We saw this in 1 Corinthians chapter 15 verse 19, where Paul says, if in this life only we have hope in Christ, we are of all men the most pitiable. ஆம், இந்த பூமிக்குரிய இருக்கிற வாழ்க்கையில மட்டும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தோம் என்றால் எல்லா மனிதர் பார்க்கிலும் நாம் பரிதாபமான மனிதர்களாக இருக்கிறோம். We restrain and constrain our life on earth in order to live a righteous life is for a purpose. தேவஜனமே, இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து வரும்போது நாம் நம்மை உடக்கி அடக்கி பாவம் செய்யாதபடி ஒரு பரிசுத்த ஜீவியம், ஒரு நீதிக்குரிய ஒரு ஜீவியம் வாழ வேண்டும் என்று நாம் வாழ்ந்து வருவது ஒரு நோக்கத்துக்கென்று. அந்த நோக்கம் போன வாரம் நாம் பார்த்தோம்.
பரலோகம் அது நிஜமான இடம். Yes, last week we saw that the purpose is we will attain heaven. Heaven is real. Now, we have established that there is a heaven and God is preparing or equipping us on earth for us to be with Him in heaven. நாம் என்ன அறிந்தோம் என்றால், போன வாரம் பரலோகம் உண்டு, அது நிஜம். இந்த பூமியில நாம் வாழும் போது கர்த்தர் பரலோகத்துக்கென்று நாம் ஆயத்தப்படுத்தி வரக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகம் நமக்கு அது ஒரு நிஜமான இடம். பிரியமானவர்களே, earth is our training ground in order for us to be equipped for heaven. அப்ப இந்த பூமி எப்படிப்பட்ட ஒரு இடம் என்றால், அது நம்மை ஒரு பயிற்சிக்குள்ள நடத்தப்பட இருக்கிற ஒரு இடமாக இருக்குது. எதுக்கு? நாம் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுவதற்கு. இந்த பூமியில ஆண்டவரோட வாழ்வதற்கு நாம் ஒரு பயிற்சிக்குள்ள போக இருக்கிறோம். அந்த பயிற்சி எதுக்கென்றால் நம்மை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுவதற்காக. We are told by Paul that we should follow his example and not those who so walk. இங்க இன்னைக்கு படிக்க பிலிப்பியர் 3வது அதிகாரத்திலே அங்க நம்ம பார்க்கிறோம், பவுல் என்ன சொல்றாருன்னா, அவருடைய உதாரணத்தை நாம் பின்பற்றவர்களாக இருக்க வேண்டும். அவர் மட்டுமில்ல, அவரோட சேர்ந்து நடக்க இருக்கிற மற்றவர்களும் அவரும் நாம் பின்படுத்தி வரக்கூடிய இருக்கிற மக்களாக இருக்க வேண்டும். Why? எதுக்குங்க? Because there are so many people who walk against Christ and their end is destruction and shame due to their mindset on earthly things. ஏன் பவுலும் மற்றவர்கள், மற்ற நீதிமான்கள், அவர்களுடைய நட நமக்கு ஒரு உதாரணமாக இருந்து அதை நாம் பின்படுத்த வேண்டும் என்று பவுல் சொல்றார். அதே வசனத்தில் சொல்றார், என்ன சொல்றார்னா, அநேகருடைய நடைகள் உண்டு. இப்படிப்பட்டவர்களுடைய நடைகளை பார்க்கும்போது அது இயேசுக்கு எதிர்மாறாக இருக்கிற ஒரு நடையாக இருக்குது. இந்த எதிர்மாறாக இருக்கிற நடையானது அவர்களை அழிவுக்கும் அவமானத்துக்கும் நடத்தி வருது. இது காரணம் என்ன என்றால், அவருடைய சிந்தையானது இந்த பூமிக்குரியதாக இருக்கிறதுனால. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய சிந்தை அதிகமாக இந்த பூலோகத்துக்குரிய ஒரு சிந்தையாய் இருக்கும் போது நம்முடைய நடையும் மாறாங்க. நம்முடைய நடையானது தேவனுடைய சிந்தைக்குரிய நடையாக இருக்காது, பரலோகத்துக்குரிய சிந்தைக்குரிய நடையாக இருக்காது. அது முழுமையாகவே பூலோகத்துக்குரிய இருக்கிற ஒரு நடையாகத்தான் இருக்கும். When our mind is conceived with earthly things, then our walk will be in accordance to earthly things. We cannot have an heavenly mind and walk the earthly ways. If you have the heavenly mind, then your walk also will be of the heavenly. Yes, that's what Paul is saying. So we need to realize, when we walk in the ways of the earth, then we are going into destruction and shame. இந்த உலகத்துக்குரிய இருக்கிற வழிகளை நாம் நடக்கும் போது நம்ம அழிவுக்கும் அவமானத்துக்கும் ஆளாகக்கூடியவர்களாக மாறுகிறோம். Brethren, our battle are not to be won on earth in order for us to be recipient of heaven. I say again, brethren, our battles are to be won on earth in order for us to be recipient of heaven. சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்களும் நானும் உணரத்தக்கக்கூடிய காரியம் என்ன என்று தெரியுமாங்க? இந்த பூமியில நாம் அடைய இருக்கிற யுத்தத்துல நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெயித்தால் தான் நாம் பரலோகத்துக்குரிய சுதந்திரவாளிகளாக மாறுவோம்.
இன்னைக்கு பரலோகம் எனக்கு சொந்தம் என்று சொல்ல இருக்கிற நீங்களும் இந்த பூமியில வாழும் போது மேற்கொண்டவர்களாக வாழ வேண்டும். கர்த்தரால் பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும் என்று வேதம் சொல்ல இருக்குது. He who is born of God overcomes the world. Yes, only when you overcome the world you become recipient of heaven. இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் தான் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். God wants us to be good and faithful servant in order for us to enter into his glory in heaven, so that our body will be conformed to his glorious body. ஆண்டவர் என்ன விரும்புறார் தெரியுமாங்க? நீங்க ஒரு நல்ல உண்மை உள்ள ஊழியர்களாக வாழ வேண்டும். அப்படி நீங்கள் வாழும் போது தேவனுடைய மகிமையின் பரலோகத்தில் நீங்கள் நுழைவீர்கள். அதே நேரத்தில் அவருடைய மகிமைக்குரிய சரீரத்துக்குரிய இருக்கிற சரீரத்துக்குள் உங்கள் சரீரம் சேருங்க. Here in this life, you and I are called to be a good soldier who must endure hardship for Jesus Christ. இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து வரும்போது உங்களுடைய அழைப்பும் என்னுடைய அழைப்பும் எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு தெரியுமாங்க? ஒரு ராணுவனுடைய அழைப்பாக இருக்குது. அந்த அழைப்புல கடினமான சூழ்நிலைகளை நாம் சகிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இது எங்க சொல்லப்பட்டிருக்குது என்றால் 2 திமோத்தி 2வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 4வது வசனத்தில் இது சொல்லப்பட்டிருக்குது. This we read in 2 Timothy chapter 2 verse 3 to 4. I read in English, you follow me in Tamil. தமிழ்ல என்னோட சேர்ந்து, நான் ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது தமிழ்ல என்னோட சேர்ந்து நீங்கள் வாசிக்க கேட்டுக்கொள்கிறீர்கள். 2 திமோத்தி 2வது அதிகாரம் 3 4வது வசனம். You therefore must endure hardship as a good soldier of Jesus Christ. No soldier in active service entangles himself in the affairs of everyday life, so that he may please the one who enlisted him as a soldier. We all know that a soldier, before he or she is sent to the battlefield, he or she must go through a vigorous training. உங்களுக்கு எனக்கும் தெரியுங்க, ஒரு போர் வீரர் அவர் யுத்தத்துக்கு போவதற்கு முன்பாக அவன் எல்லா நிலையிலும் ஆயத்தப்படுத்தப்பட ஒரு நிலையில இருக்க வேண்டும். அதனால முதலாவது என்ன செய்யறாங்க, அவனை ஒரு பயிற்சியின் இடத்துக்கு, ஒரு கேம்ப்க்கு அனுப்புற ஒரு நிலையில இருக்கிறார்கள். அப்ப இந்த பயிற்சி இடத்துக்கு அவரை அனுப்பும் போது அவர்கள் அண்டிலிருந்து ஒரு வாக்கு மூலம் வாங்குறதை நாம் பார்க்க இருக்கிறோம். When these people who are sent to be soldiers, when they are sent to the training camp, they are asked to make a declaration, and this is what the declaration is. I, just say myself, Vincent Ryer, do solemnly swear that I will support and defend the Constitution of Malaysia against all enemies, foreign and domestic, that I will bear true faith and allegiance to the same, and that I will obey the order of the Prime Minister and the order of the officers appointed over me according to the regulation and the uniform code of military justice. So help me God. இப்படிப்பட்ட ஒரு வாக்கு மூலம் அவர்கள் செய்யக்கூடிய இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த வாக்கு மூலத்தில் அவங்க சொல்லக்கூடிய இருக்கிற காரியம் என்னென்றால், அவர்கள் சொல்லுகிறாரு, கான்ஸ்டிடியூஷனும் அதே நேரத்தில் பிரைம் மினிஸ்டரும் அவர்களுக்கு மேல இருக்கிற எல்லா அதிகாரிக்கு அவர்கள் கீழ்ப்படியக்கூடிய இருக்கிறவர்களாக இருப்பார்கள். தேவஜனமே, நாம் ஒரு வாக்குறுதி கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். எப்படி ஒரு போர் வீரன் அவன் வாக்கு மூலம் கொடுக்க இருக்கிறானோ, அதே போல நாமும்
வாக்கு மூலம் கொடுக்கக்கூடிய இருக்கிறவர்களாக இருக்கிறோம் தேவனுக்கு முன்பாக. நோட்டீஸ் த oath states, I will obey the orders of the prime minister. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? நம்முடைய பிரதம மந்திரி உடைய அந்த கட்டளையை நாங்கள் கீழ்ப்படுகிறோம். அப்ப ஒரு போர் வீரராக இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் மட்டும் இல்ல, ஜெனரல், அவங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரி, அவங்க யார் யார் என்ன சொல்லுறார்களோ அவர்கள் அதுக்கு கீழ்ப்படியக்கூடிய இருக்கிற ஒரு மக்களாக இருக்க வேண்டும். அதனால எது சொன்னாலும் கீழ்ப்படுகிற ஒரு அர்த்தம் இல்ல, கான்ஸ்டிடியூஷன் பிரகாரமாக கீழ்ப்படினோம். It doesn't mean that a soldier must obey everything that the commander that the prime minister says. Anything that is unlawful they are not to. Anything that is against the constitution they are not to. But whatever that is within the constitution, they must obey. They must obey. They cannot say I will not obey. They cannot say I do what I want. அவங்க சொல்ல முடியாது நான் கீழ்ப்படிய மாட்டேன், என் இஷ்டத்துக்கு நான் காரியத்தை செய்வேன் அப்படின்னு அவங்க சொல்ல முடியாது. Military discipline and effectiveness are built on a foundation of obedience to orders. இன்னைக்கு ஒரு போர் வீரர்களுடைய அந்த கோட்பாடுகள் அது எதுல ஸ்தாபிக்கப்பட இருக்குது என்றால், அது எதுல வலுப்பட இருக்குது என்றால் கீழ்ப்படுகிறது. கொடுக்கக்கூடிய அந்த கட்டளையை கீழ்ப்படுகிறதுல தான் அது வலுப்பட இருக்க, ஸ்தாபிக்கப்பட இருக்கிற ஒரு அஸ்திபாரமாக இருக்குது. Recruits are taught to obey orders from their superiors immediately and without question, right from the day one of boot camp. அவங்க அந்த கேம்ப்க்கு அனுப்பப்படும் போது அந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு ராணுவர் அவங்க கீழ்ப்படியக்கூடிய ஒரு நிலையில இருக்க வேண்டியதாக இருக்குது. Man falter but God does not. மனுஷன் தவறி விடலாம், ஆனா தேவன் தவற மாட்டார். All of God's commandments are to be followed. கர்த்தருடைய கட்டளை எல்லாம் நாம் கீழ்ப்படிய வேண்டும். முதல்ல நான் சொன்னேன், அவங்க எதுதான் சட்ட ரீதி இல்லாம பேசினாங்கன்னா அது நம்ம செய்ய தேவையில்லை, செய்யக்கூடாது. சரிங்களா? ஏன்னா பிரைம் மினிஸ்டரும் கான்ஸ்டிடியூஷன் கீழே தான் இருக்கிறார். ஆனா தேவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் மனுஷனை போல இல்லை, அவர் சொல்லுதெல்லாம் கட்டளை. அப்ப தேவன் சொன்னதெல்லாம் நாம் கீழ்ப்படியக்கூடிய நிலையில இருக்கிறவர்களாக இருக்கிறோம். Whatever God command, as God's people we must adhere, must listen, must obey, because everything that God says is true. Everything that God says is law. Earlier we saw that we need to be shaped by God in order for us to stand for God. முன்ன அதாவது செய்தி நான் சொல்லும் போது ஷேப்பிங் ஃபார் ஹெவன், பரலோகத்துக்கு உருவாக்கப்படக்கூடிய அந்த நிலையில அந்த செய்தியை சொல்லும் போது அப்ப நான் என்ன சொன்னேன், நம்ம எல்லாம் தேவனால் உருவாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படி உருவாக்கப்பட்டு தேவனுக்கு நிற்கிறவர்களாக இருக்கிறோம். எஸ், we are shaped by God in order for us to stand for God. That's why we need to be equipped by God. If not, we cannot stand. இன்னைக்கு செய்தி ரொம்ப முக்கியங்க. ஏன் ரொம்ப முக்கியம்னா, இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கென்று நிக்கணும்னா அப்ப நீங்க ஆயத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவரால் ஆயத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். The God who make you stand is the God who equips you. உங்களை நிக்க செய்யக்கூடிய தேவன் தான் உங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். Some will ask, why do I need to be equipped by God? சிலர் கேட்கலாங்க, தேவனால் ஏன் நான் ஆயத்தப்பட்ட ஒரு நிலையில இருக்க வேண்டும்?
When a soldier enters the armed force, he or she must realize that this is not a leisure camp but drilling camp. ஒரு போர் சிப்பாய் இவ்விதமாக இந்த பயிற்சி எடுக்கக்கூடிய அந்த கேம்ப்ல போகும்போது அங்க கால ஆட்டுற நேரம் இல்லைங்க, அங்க அவங்க பாடுபட்டு ஒரு பயிற்சிக்குள்ள இருக்கிற ஒரு நேரமாக இருக்குது. Here they are equipped not according to their standards but according to the rules and regulations that the army stipulated. அந்த கேம்ப்ல அவங்க இருக்கும்போது அவங்க புரிஞ்சுக்கணும், அவங்களுடைய விதிமுறையில காரியங்கள் அங்க நடக்க போறதில்ல. அங்க ராணுவத்துல என்ன விதிமுறைகள் வைக்க இருக்கிறார்களோ, என்ன கட்டளைகள் அவர்கள் கொடுக்க இருக்கிறார்களோ அதை அதிகமாக அவர்கள் கேட்டு நடக்கக்கூடிய இருக்கிற நிலையில இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். You do all that are told. சொல்லுதெல்லாம், அதிகாரியால் சொல்லப்பட்டதெல்லாம் கேட்டு செய்ய வேண்டும். If not, you are dismissed from the camp. இல்லை என்றால் அந்த இடத்தை விட்டு உங்களை நீக்கிடுவாங்க, விலக்கிடுவாங்க. Likewise, as Christians, either we follow God's way or there be no other way. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் கர்த்தருடைய வழியில நடக்கணும். இல்லைன்னா அங்க வேற வழி இல்லை, ஒரே வழிதான். இயேசு சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னின்றி ஒருவனும் பிதாவிடலை சேருவான். நானே வழி, நானே வழி என்று சொல்லும்போது நான் ஒரு வழின்னு சொல்ல, நானே வழி, அவர் தான் வழி, வேற வழியே இல்லைன்னு அவர் சொல்லக்கூடிய ஒரு அர்த்தமாக இருக்குது. When God says he is the way, when we say the way, that means the only way, meaning there is no other alternative. The term and reference here is Jesus alone. இங்க என்ன சொல்லப்பட இருக்குது என்றால் இயேசு மட்டும்தாங்க, அவர் மட்டும்தான் வழி. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல அழகாக அங்க சொல்லப்பட்டிருக்குது, வேறொரு நாமம் இல்லை, இந்த பூமி கீழே வேறொரு நாமம் இல்லை நீங்கள் ரட்சிப்பு அடைவதற்கு. In Acts chapter 4 verse 12 we read, there is no other name under heaven given among men by which we must be saved. No other name, no other name. Hallelujah. Only the name of Jesus can save you. That's why Jesus said, I am the way, the truth, the life, and no one comes to the Father apart from me. அவர் இல்லாமல் ஒருவனும் பிதாண்டிலே சேரவே முடியாது. பிரியமானவர்களே, ஆகிய அந்த வழியே இயேசுவாக இருக்கிறார். அப்போ ஒரு ராணுவன் அறியக்கூடிய இருக்கிற காரியம் என்ன தெரியுமாங்க, அந்த கேம்ப்ல இருக்கும்போது அவங்க சொல்றதுதான் சொல், அவங்க சொல்றதுதான் நடக்கும், வேற காரியம்லாம் நடக்கவே நடக்காது. அங்க அவன் சொல்ல முடியாது என்னுடைய உரிமை, என்னுடைய ஸ்லாக்கியம், அதெல்லாம் அவன் சொல்ல முடியாது. நாம் soldier in the boot camp can never say my right, my privilege. There's no my rights, my privileges. The army do not train you according to your terms but its term. அங்க பயிற்சி கொடுக்கக்கூடிய அந்த நிலையில உங்களுடைய விருப்பத்தின் பிரகாரமாக அல்ல, இஷ்டத்தின் பிரகாரம் அல்ல, அவங்களுடைய விருப்பத்தின் பிரகாரமாக, இஷ்டத்தின் பிரகாரமாக உங்களுக்கு பயிற்சி கொடுப்பார்கள். அந்த நாள்ல நீங்க சொல்ல முடியாது என்னுடைய முடி நீட்டா தான் நான் வச்சிருப்பேன், அவங்க அதெல்லாம் வெட்டிடுவாங்க. You cannot say you will have long hair. You cannot say you will wear torn jeans. கிழிஞ்சு போன ஜீன்ஸ் நான் போட்டுக்குவேன்னு அங்க சொல்ல முடியாது. நீங்க சொல்ல முடியாது நான் மூக்குத்தி போட்டுக்குவேன்னு, அங்கெல்லாம் முடியாதுங்க, ஒண்ணும் இல்லை, சரிங்களா? You cannot say I will sleep late. நேரப்பட்டு நான் படுப்பேன் என்று எல்லாமே இந்த மணிக்குள்ள படுத்தணும், இந்த மணிக்குள்ள இந்த காரியம் செய்யணும், இந்த மணிக்குள்ள எந்திரிக்கணும்,
Yes, you must get up at this time, sleep at this time. By this time you should do all these things. Everything is according to the discipline that is set. You cannot say, I will wear the uniform with the color that I want. எனக்கு விருப்பப்பட இருக்கக்கூடிய அந்த வர்ணத்துல நான் அந்த யூனிஃபார்மை போட்டுக்குவேன்னு நீங்க சொல்ல முடியாது. ஒண்ணுமே சொல்ல முடியாது. The army will not compromise with their discipline. பிரியமானவர்களே, அந்த ராணுவத்தில் நீங்க சேரும்போது அவங்களுடைய ஒழுங்கு முறையில அவங்க விடவே மாட்டாங்க. What they command you to do under the direction of its constitution, you do it. கான்ஸ்டிடியூஷன் பிரகாரமாக அவங்க என்னென்ன உங்களை செய்ய சொல்ல இருக்கிறாங்களோ அதை நீங்க செஞ்சு தான் ஆகணும். ஆனா இயேசு கொஞ்சம் வித்தியாசங்க. அவர் எப்படின்னா நம்மளை செய்ய சொல்றாரு. ஆனா எப்படி செய்ய சொல்றாருன்னா, யோவான் 14:15 அங்க சொல்ல இருக்கிறார், நீங்கள் என் மேல் அன்பாயிருந்தால் என் கட்டளைகளை கைக்கொள்வீர்கள் என்று சொல்வார். What they command you to do under the direction of its constitution, you do it. But Jesus is a bit different. His ways are a bit different. He says in John chapter 14 verse 15, if you love me, keep my commandment. If you love me, keep my commandment. Jesus does not compel us to do it, but the choice is given to us. இயேசு என்ன செய்ய மாட்டாரு, உங்களை வலியுறுத்த மாட்டார். சரிங்களா? அவர் நீங்க உங்க சுய விருப்பத்தோட அவருக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். அது அன்பின் நிமித்தம் அந்த கீழ்ப்படிதல் வரணும் என்று அவர் விரும்புகிறவரார். He wants us to do it out of love to him. But knowing for sure, if you don't do it his way, he wants you to know that you will not enter heaven. அதே நேரத்தில் இயேசு உறுதியாய் சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமாங்க, அவருடைய வழியின் பிரகாரமாக அவருடைய சொற்களின் நிமித்தம் அவருடைய கட்டளையின் நிமித்தம் நீங்கள் காரியம் செய்யவில்லை என்றால் நிச்சயமாக உங்களுக்கு என்ன இல்ல, பரலோகம் இல்லைங்க. பிரியமானவர்களே, அப்ப இதை உணர்வர்களாக நாம் இருக்க வேண்டும். You and I are called to be equipped for heaven. And God is calling you and I to be trained by our obedience to his commandments through love. நீங்களும் நானும் பரலோகத்துக்குரிய இருக்கிறவர்களாக அழைக்கப்பட்டு ஆயத்தப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த பயிற்சியில ஆண்டவர் என்ன விரும்புகிறார், நாம் அன்பின் நிமித்தம் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும். Willingly we succumb ourselves in obedience through love in this training to be a faithful and dedicated soldier for Jesus. Hallelujah. சுயமாக நாம் தாராளமாக அதை உணர்ந்து அறிந்து கீழ்ப்படிந்து அன்பின் நிமித்தம் பயிற்சிக்கப்பட்டு அதில் உண்மை உள்ளவனாக உறுதி உள்ளவனாக இயேசுக்கென்று ஒரு இராணுவர்களாக நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டவராக இருக்கிறார். எப்படி? How? I would like to use the acronym EQUIP in order to bring this message. இன்னைக்கு அதுதான் செய்திங்க. அந்த செய்தியில இங்கிலீஷ்ல acronym என்று சொல்லப்பட இருக்கிற அந்த வார்த்தை, அந்த EQUIP என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை EQUIP, அந்த ஒவ்வொரு லெட்டர், அந்த லெட்டர் மூலமாக இன்றே உங்கள் மத்தியிலே இந்த செய்தியை நான் கொண்டு வர விருப்பப்பட இருக்கிறேன். Through the acronym EQUIP, I would like to bring this message to you. EQUIP. Number 1, E. What does E talks about? Eyes and ears to see and hear him alone. Eyes and ears to see and hear him alone. That is E. The E is eyes and ears. Both starts with E. During training, a soldier must be attentive to
what the staff sergeant is telling and showing them. பயிற்சி இருக்கிற நேரத்தில் ஒரு ராணுவ வீரர் அங்க ஸ்டாஃப் சார்ஜன்ட் இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார், எப்படி காட்டுறார், அதை பார்த்து அவங்க கேட்டு செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். Every instruction is vital and need to be done as told. அவங்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிற ஒவ்வொரு செய்தியும் அது முக்கியமானது, சொன்ன பிரகாரமாக அது செய்யப்படக்கூடிய நிலையில இருக்கணும். He must be focused and quick to hear and understand the instruction given. கூர்மையோடு அதை கேட்டு பார்த்து அறிந்து புரிந்து அந்த கட்டளை பிரகாரமாக அவர்கள் செய்ய வேண்டும். Every second counts in the battlefield. அவங்க யுத்தத்தில் போகும்போது ஒவ்வொரு நிமிடமும் ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொரு நிமிடமும் ரொம்ப முக்கியம். They are trained to be swift and prepared. They are trained to be swift and precise in what they do. ஒரு ராணுவ வீரன் அவன் அந்த கேம்ப்ல இருக்கும்போது அவங்க எப்படி பயிற்சி அடைய இருக்கிறாங்கன்னா, சீக்கிரமாக சரியான விதத்தில் அவங்க செய்ய வேண்டியதை அவங்க செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். There is no room for error or mistakes. அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க உணர்ந்த ஒரு காரியம் என்ன என்றால், தப்புக்கு அங்க இடம் இல்லைங்க, தவறுக்கு அங்க இடம் இல்லைங்க. ஏன்னா அவங்களுடைய உயிர், மற்றவங்களுடைய உயிர் அவங்க கையில இருக்குது. Why? Because their life and the life of their friends, fellow soldiers are in their hands. So they need to be very swift, precise, and at the same time they need to do it correctly. Life are dependent in their action. அவங்க செய்ய இருக்கிற காரியத்தில் உயிர்கள் இவ்விதமாக டிபெண்டனாக இருக்குது. யாக்கோப் 1:19 சொல்லப்பட்டிருக்குது. In James chapter 1 verse 19 we read, "Wherefore my beloved brethren, let every man be swift to hear, slow to speak, slow to wrath." வேதம் சொல்ல இருக்குது, பிரியமானவர்களை, கேட்பதில் தீவிரமாக இருங்க, பேசுவதிலே தாமதமாக இருங்க, கோபமடைவதிலையும் தாமதமாக இருங்க. ஆம், நீங்களும் நானும் உணரணும், கேட்கிறதுல நாம் தீவிரமாக இருக்க வேண்டும். When we talk about hearing, the Bible says we must be either swift or quick to hear. Every instruction that comes from the commander, from the person in charge, is to be heard and acted upon quickly. Jesus, when he was on earth, his eyes and ears was fixed on the Father. இயேசு இந்த பூமியில அவர் வாழ்ந்து வர இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியுமா, அவருடைய கண்களும் அவருடைய செவியும் கர்த்தருக்கென்று காணப்பட்டதாக இருக்குது. யோவான் 5:19-20 நீங்க வாசிக்கும் போது அங்க நீங்க காணலாம். In John chapter 5 verse 19-20 we read, "Then Jesus answered and said to them, Most assuredly I say to you, the Son can do nothing of himself but what he sees the Father do. For whatever he does, the Son also does it like manner. For the Father loves the Son and shows him all things that he himself does. And he will show him greater work than this, that you may marvel." இந்த வசனத்தில் நம்ம பார்க்கக்கூடிய மையமான காரியம் என்ன தெரியுமாங்க? இயேசு சொல்றாரு, என் பிதா எதை செய்கிறாரோ அதைத்தான் நான் செய்கிறேன். அவர் எனக்கு எதை காட்ட இருக்கிறாரோ அதைத்தான் நான் செய்வேன் என்று இயேசு சொல்லுகிறார். பிதா அவர் மேல் அன்பு கூர்ந்ததுனால அவரு அநேக காரியங்களை
அவருக்கு காட்டுவார், பிரதான கிரியைகளை காட்டுவார் என்று அவர் சொல்றவராக இருக்கிறார். யோவான் 12:49-50 நாம் வாசிக்கிறோம். In John chapter 12 verse 49 to 15 we read, "For I have not spoken on my own authority, but the Father who sent me gave me a command, what I should say and what I should speak. And I know that His command is everlasting life. Therefore, whatever I speak, just as the Father has told me, so I speak." இங்க நம்ம என்ன பார்க்கணும்? காட்டுறார், எதை காட்டுறாரோ அதை செய்வாராம். இங்க சொல்லப்பட்டிருக்குது, அவர் எதை பேசுகிறாரு அதை தான் இவரும் பேசி சொல்லுவார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை. தேவ ஜனமே, இயேசுடைய கண்களும் செவியும் அது பிதா நோக்கி இருந்தது. பிதா என்ன காட்டுறாரோ, பிதா எதை சொல்லுகிறாரோ அதை பார்த்து அதை கேட்டு செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் இருந்த பெரிய பிரச்சனை என்ன தெரியுமாங்க? In the Garden of Eden, what was the biggest problem for Adam and Eve? You know, their eyes and their ears were not fixed in God. Their eyes and ears were fixed on the devil. அவங்களுடைய கண்களானது, செவியானது யார் மேல இருந்தது? தேவன் மேல் பூர்ணமாக இருந்திருந்தா அவங்க விழுந்திருக்க மாட்டாங்க. If they would have fixed their eyes and their ears on God alone, they would have not fallen. What Eve did, Eve was looking, was seeing at the fruit. And one day the serpent called her and said, "Come." So she heard the serpent calling and she went. And the fruit was good to eat. அந்த பழம் எப்படி இருந்ததா? சாப்பிடுறதுக்கு நல்ல நிலையில இருந்தது. அவ பார்த்து கொண்டிருந்த அந்த பழத்தை. பிறகு சர்ப்பம் கூப்பிட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு போனவளாக காணப்பட்டாள். அப்படி போனதுனால அவளுடைய உள்ளமும் எண்ணமும் பிசாசனால் வசியப்பட்டதாக காணப்பட்டது. Because her eyes and her ears was fixed to the serpent, their heart and their mind were influenced by the serpent. They sinned against God. தேவனுக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்தார்கள். Whose voice are you and I hearing? What are we seeing every day? தேவ ஜனமே, இன்னைக்கு நீங்களும் நானும் கேட்கணுங்க, யாருடைய சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம்? எதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம்? நாம் பார்க்கக்கூடிய இருக்கிற காரியம் எல்லாம் தேவனுக்கு விருப்பமான காரியமா, தேவனுக்கு விருப்பமில்லாத காரியமா? The things that we see, are those things which delights God, pleases God? Or are we seeing things which doesn't delight or pleases God? There's so many things in life that we see God hates it. ஆண்டவருக்கு கொஞ்சமே பிடிக்க மாட்டேங்குங்க நம்ம பார்க்க இருக்கிற காரியங்கள். இன்னைக்கு நாங்கள் கேட்கிற காரியம் எப்படிங்க? எதை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்? தப்பான செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். மற்றவங்க தப்பான காரியம் பேசும்போது அது ரசனையோட கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். When people talk wrong things, bad things, evil things, those are things our ears are attentive to. Our ears are attentive to. Joshua heard God's voice and he walked in the path that God showed. யோசுவா என்று நாம் பார்க்கும்போது அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டவனாக இருந்தான். தேவன் அவனுக்கு சொன்ன பாதையிலே அவன் நடந்தவனாக இருக்கிறான். His eyes and ears were attentive to God. அவனுடைய கண்களும் அவனுடைய காதும் எப்படி இருந்தது தெரியுமாங்க? தேவனுக்கு செவி கொடுத்ததாக இருந்தது.
In Proverbs chapter 4 verse 25 we read, let your eyes look straight ahead and let your eyelids look right before you. அங்க சொல்லப்பட்டிருக்குது, உங்களுடைய கண்கள் நேராக பார்க்க வேண்டும், உங்களுடைய கண்மணி முன்பாக பார்க்க வேண்டும். யோசுவாக்கு தாண்டு சொன்னார், ஆம், இந்த கட்டளை எல்லாம் உன் மனதில் இருந்து நீ நேரா நட, வலதுலையும் இடதுலையும் பார்க்காம நேரா நட. அப்போ உன் வாழ்க்கையெல்லாம் ஒரு வெற்றியான வாழ்க்கையாக, ஜெயமான ஒரு வாழ்க்கையாக, முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். ஏசாயா 1:16 சொல்லப்பட்டிருக்குது, when you read Isaiah chapter 1 verse 16, wash yourself, make yourself clean. உங்களை நீங்க சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். Put away the evil of your doings from before my eyes. என் கண்கள் முன்பாக இருந்து உங்களுடைய அக்கிரமமான காரியத்தை எல்லாம் எடுத்து போடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அக்கிரமத்திலிருந்து நீங்க விடுபடுங்க. Cease to do evil, God says in Isaiah chapter 1 verse 16. Proverbs chapter 4 verse 20 to 21 says like this, my son, give attention to my words, incline your ear to my saying, do not let them depart from your eyes, keep them in the midst of your heart. என் மகனே, என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடு, உன்னுடைய காதுகள் என் வார்த்தைக்கு இடம் கொடு, அது உன்னுடைய கண்களிலிருந்து எடுபடாதபடி, ஆம், உங்களுடைய இருதயத்திலே அது நடுவாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் சில இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெட்டி மாதிரி முன்னுக்கு தலையில இங்க வச்சுக்குவாங்க. அவங்க 2 கண்ணுக்கும் நடுவாக இங்க ஒரு பெட்டி மாதிரி இங்க வச்சுக்குவாங்க. The Israelites, they will like a box, a square shape. They will have a box here and they will put it between their eyes. And you know what box is that? That's the word of God written there. The word of God written in between their eyes on their forehead. They will lay it there so that between their eyes the word of God will always be there to remind that they have to obey, they have to incline and be attentive to. Today is the word of God before your eyes. It's the word of God that you hear every day in your life. Whose voice are you hearing? The voice of God or the voice of the devil? Whose ways are you seeing? The ways of God or the ways of the devil? You need to ask yourself. Luke 11:28 says, but he said, more than that, blessed are those who hear the word of God and keep it. Who is blessed? The one who hears it and keep it. தேவனுடைய வார்த்தை கேட்டு அதை காத்துக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்ல இருக்குது. லூக்கா 11:28. பாக்கியப்பட்டவன் யார் தெரியுமாங்க? அந்த வார்த்தையை கேட்டு அது காத்துக்கொள்ளக்கூடிய இருக்கிற ஒரு மனுஷன். யாக்கோபு 1:22 சொல்லுது, but be doers of the word and not hearers only, deceiving your own self. அங்க வசனம் சொல்ல இருக்குது, ஆம், நீங்க கேட்கிறவர்கள் மட்டுமல்ல, ஆனா நடப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையே நடப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களையே நீங்க வஞ்சிக்க வேண்டாம் என்று வேதம் சொல்ல இருக்குது. தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது என்று நாம் கேட்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய கண்களும் நம்முடைய செவியும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக இருக்குதா? தேவனுடைய வார்த்தை தேவனாக இருக்குது. When you talk about God's word, it is God. In the beginning was the word, and the word was with God, and the word was God. God and his word are one. வார்த்தையும் தேவனும் ஒன்று. Is our eyes and ears for him alone? நம்முடைய கண்களும் நம்முடைய காதும் இயேசுக்கு மட்டுமே இருக்குதா? நாம் கேட்கணும். இந்த செய்தி
இன்னொரு பகுதியாக நான் பேச வேண்டும். ஏனென்றால் தான் செஞ்சிருக்கிறோம், அடுத்தது கியூ செய்யணும். கியூ செய்து முடிச்சிருவோங்க. Let us finish with this second point, that is Q. The word Q means quicken. Quicken to serve him alone. அவருக்கு பணி செய்யவே நாம் விறுவிறுப்பு அடைந்தவர்களாக இருக்கிறோம். அவருக்கு பணி செய்யவே விறுவிறுப்பு அடைந்தவர்களாக நாம் இருக்கிறோம். Quicken to serve him alone. The word quicken is to be vigorous and active in what we do. இந்த விறுவிறுப்பு என்று சொல்லப்பட இருக்கிற இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, சுறுசுறுப்போட, சரிங்களா, திடனோட, பலனோட, உற்சாகமாக செய்யக்கூடிய ஒரு காரியம். You join the army in order to be of service to your country. இன்னைக்கு ஒரு போர் சிப்பாய் அவன் இராணுவத்தில் அவன் போறான்னா அவனுடைய தேசத்துக்கு சேவை செய்ய அவன் போகிறவனாக இருக்கிறான். Their allegiance is to their country. அவர்களுடைய பக்தி அவர்களுடைய தேசத்துக்கு. All that they do it for the glory of their country. அவங்க செய்ய இருக்கிற எல்லா காரியமும் அவங்களுடைய தேசத்துக்குரிய இருக்கிற மகிமைக்கென்று அவர்கள் செய்கிறார்கள். ஆம் தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? சேவையை பார்த்தோம், பக்தியை பார்த்தோம், அதே நேரத்தில் மகிமையை பார்த்தோம். We saw service, we saw allegiance, and we saw glory. Their service, allegiance and glory is all for the country. அவங்களுடைய சேவை, அவங்களுடைய பக்தி, அவங்களுடைய மகிமை தேசத்துக்கு. They will be aggressive in doing that. அது செய்வதில் விருப்போட அவங்க செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு தீவிரத்தோட அதை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். A soldier is one who is vigorous and active in his or her service for the country. ஒரு ராணுவர் வீரன் சொல்லும்போது அவனுடைய சேவையானது எப்படி இருக்கும் தெரியுமாங்க? ஒரு திடனோட, ஒரு பலனோட, ஒரு உற்சாகத்தோட அவனுடைய தேசத்துக்கு என்று காணப்படும். They will not slumber, procrastinate and relax in their service. அவங்களுடைய சேவையில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அவங்க உறக்கம் அடைய மாட்டாங்க. அதே சமயத்தில் தாமதிக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் அப்புறம்னு சொல்ல மாட்டாங்க. அதே சமயத்தில் ரிலாக்ஸா இருக்க மாட்டாங்க. நீதிமொழி 6:9-11 என்ன சொல்லுதுங்க? How long, when we read Proverbs chapter 6 verse 9-11, how long will you slumber or sluggard? சோம்பரியே, எவ்வளோ நேரமாக நீ உறங்கிக் கொண்டிருப்பாய்? When will you rise from your sleep? உன் தூக்கத்திலிருந்து எப்ப எழும்புவாய்? A little sleep, a little slumber, a little folding of the hands to sleep. கொஞ்சம் தூக்கம், கொஞ்சம் உறக்கம், கொஞ்சம் கால இவதமாக கையை கொஞ்சம் மடக்கி தூங்குவது. So shall your poverty come on you like a prowler, and your need like an armed man. ஆம், எங்க ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீ இருக்கும் போது கொஞ்சம் தூக்கம், கொஞ்சம் உறக்கம், சோம்பேறி இப்படின்று நீ இருக்கும் போது தரித்திரம் உன்னை சந்திக்கும் என்று வேதம் சொல்லிருக்குது. King David sinned against God because of this attitude. உங்களுக்கு தெரியுமாங்க, தாவீது ராஜா அவன் தேவனுக்கு விரோதமாக நிறைய பாவம் செஞ்சிருக்கிறான். ஒரு பாவத்தில் அவன் தேவனுக்கு முன்பாக செஞ்ச இந்த பாவம் காரணம் இப்படிப்பட்ட தன்மைகள் அவனுக்குள்ள இருந்ததுனால, during time of war he was relaxing
in his palace and letting his men to fight the battle. யுத்த காலத்துல அவனுடைய ஜனங்கள், அவனுடைய போர் சிப்பார்கள் அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க யுத்த காலத்துல. ஆனா இவன் என்ன செய்யறான், அவனுடைய அரண்மனையில ரிலாக்ஸா படுத்துக்கிட்டு சோம்பலோட அவன் இருக்கிறான். அப்படி இருக்கிற காலத்துல தான் தென்னைக்கு வரும்போது அங்க அவன் யார் குளிக்கிறத பார்த்தான், பெத்ஷிபா குளிக்கிறத பார்த்தான். During such times he went to the where the 5-foot area of the palace. From there he saw Bathsheba bathing, and when he did that, he sinned against God. He sinned against God. Church, we must be quickened to serve the Lord. தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நாம் தீவிரமாக இருக்க வேண்டும். உறக்கம், ரிலாக்ஸ், ரெஸ்ட் இப்படிலாம் சொல்லி நம்ம இருந்தோம் என்றால் நாம் வாழ்க்கையில நாம் பாவம் செய்வதற்கு நெருங்கி நிற்கக்கூடிய ஜனங்களாக இருக்கிறோம். A soldier must be one who is on guard and watchful. ஒரு போர் சிப்பாய் குடியிருக்கிறவன் அவன் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கணும், காத்து கொண்டு இருக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறோம். He must be ready at all time for the attack of the enemies. பிசாசுடைய தாக்குதல் எப்போ வரும் என்று அவனுக்கு தெரியாது. அவன் எல்லா நேரத்திலும் ஜாக்கிரதையானவனாக இருந்து வர வேண்டும். Being quickened in service is an important virtue. ஆமாங்க, அம்மா நம்ம சுறுசுறுப்பாக நம்முடைய சேவையில இருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு தன்மை. That is vigorously alert in duty. உங்க கடமையில நீங்க திடனோட உற்சாகத்தோட இருக்கிற ஒரு சூழ்நிலை. Do you know that the devil is working overtime in order to kill, steal and destroy you? உங்களுக்கு தெரியுமா, பிசாசு தீவிரமாக இருக்கிறான். எதுல தீவிரமாக இருக்கிறான்? உன்னை கொல்றதுலயும் திருடுறதையும் அழிக்கிறதுலயும் அவன் தீவிரமாக இருக்கிறான். The servants of the devil are more vigorous and active in serving their masters. பிசாசுடைய ஊழியர்கள் அவர்களுடைய எஜமானுக்கு ஊழியம் செய்வதில் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கிறார்கள். சாது சுந்தர் ஜேம்ஸ் அவர் ஏரோப்ளேன்ல போகும்போது ஆஸ்திரேலியா இருந்து அமெரிக்காவா இங்க போய் கொண்டிருந்தார். அப்படி போய் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் ஒரு ஊழியரை பார்த்தார். அந்த ஊழியம் உட்கார்ந்து இருந்தார் பிளேன்ல. ஊழியன்னு சொல்ல முடியாது, ஒரு மனுஷனை பார்த்தாரு உட்காந்துக்கிட்டு இருந்தார் இந்த பிளேன்ல. ஸோ இவரும் போய் உட்காந்தார். இவரா இன்னொரு ஊழியக்காரரா நான் மறந்துட்டேன், உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த ஊழியக்காரர் அந்த பிளேன்ல உட்காந்து இருக்கும் போது அவரு அந்த ஹேண்ட் சீட்ல இருந்தாரு, இவர் மூணாவதராக உட்காந்துக்கிட்டு இருந்தார். அப்படி உட்காந்துக்கிட்டு அவர் பார்த்து கொண்டே இருந்தார். இந்த மனுஷன் அப்படியே தூங்குற மாதிரி வாயில என்னமோ புலம்பிக்கிட்டு இருக்கிறார். சாப்பாடு வர்ற நேரத்துல இவர் நல்லா சாப்பிட்டாரு, இந்த ஊழியர் நல்லா சாப்பிட்டாரு. அவர் சாப்பிடவில்லை. இதெல்லாம் வேணாம், தண்ணி வேணாம், சாப்பாடு வேணாம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கிற தருவாயில இந்த ஊழியர் கேட்டார், ஏங்க சாப்பாடுலாம் வேணாம் சொல்றீங்க, தண்ணியும் வேணாம் சொல்றீங்க? அப்ப அவர் சொன்னாரு, நான் உபவாசம் கொண்டு இருக்கிறேன். அப்ப அவர் கேட்டார், உபவாசமா? அப்ப ஒரு கிறிஸ்தவனா தான் இருக்கணும்னு மனசுல நினைச்சிட்டு எதுக்கு உபவாசம் எடுக்கிறீங்க? அப்ப அந்த நேரத்துல இவர் பாஸ்டர் என்று தெரியாம அவர் சொல்றாரு, பாஸ்டருடைய குடும்பம்லாம் அழியணும், அவங்களுடைய குடும்பம்லாம் வீண் போகணும் என்று சொல்லி நான் உபவாசம் எடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அப்பதான் தெரிய இருக்குது இவர் ஒரு கிறிஸ்தவர் இல்ல, ஆனா பிசாச வணங்க இருக்கிறவர். எஸ், Sadhu Sundar James, he said this story. He talked about a servant of God who took a plane from Australia right to US. In that plane, as he was going, he met a person
seated where he was seated. He was at the inside where the windows are, and the man was just outside. And he was seeing this man. This man was like in a meditative mood, closing his eyes and mumbling something. When the stewardess brought food, drinks and all that, he says, no, he doesn't want. He doesn't want. So this servant of God asked, why? Why are you turning away the food and the drink and all that? And that man said, I'm fasting. I'm fasting. So he thought he's a Christian. And then he asked him, the servant of God asked, what are you fasting from? So that man said, I'm fasting and praying that every pastor's family, Christian pastor's family, should be destroyed. Church, yes, the servant of the devil, they are praying and fasting for the destruction of pastor's family, Christian pastor's family. They are indeed quickened to serve their master. இப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய எஜமானை அவர்களுக்கு ஊழியம் செய்ய அவர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள். ஆனா நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோங்க? சபை எப்படி இருக்குதுங்க? நம்ம அதிகமாக கேட்கக்கூடிய நிலையில இருக்கிறோம். The Bible says that the devil is like a prowling lion waiting to devour God's people. கட்சிக்க சிங்கத்தை போல எவனை முழுங்கலான்னு பிசாசு இருந்து கொண்டிருக்கிறான். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் நாம் எந்த ஒரு நிலையில கோலத்துல இருக்கிறோம் என்று நாம் கேட்க கொள்ள வேண்டும். The problem with the church is that we have failed to realize that God has enlisted us in his army. இன்னைக்கு சபையில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஆண்டவர் நம்மை ஒரு ராணுவராக அவருடைய ஆமியில அவர் அளித்திருக்கிறார், சேர்த்திருக்கிறார். அதை நாம் மறந்துவிட்டோம். We are to fight our enemies and deliver our nation from the grips of the enemies. நம் யுத்தம் செய்யணுங்க. யாரை நோக்கி யுத்தம் செய்யணும்? நம்முடைய எதிரிகளை நோக்கி நம்ம யுத்தம் செய்ய இருக்கிறவர்களாக இருக்கணும். பிசாசும் தொரமன்றம் இருக்கிற வானத்தில் இருக்கிற எல்லா தொரமன்றங்களும் அதிகாரத்தை அதோடு நம்ம யுத்தம் செய்வர்களாக இருக்க வேண்டும். We must be indeed fighting against all powers of darkness in the heavenlies. We should be making war with them and pray that God will indeed loosen the grip of the devil over our nation. But instead of doing that, what are we doing? We ourselves are under the deception of the enemies. அப்படி செய்யக்கூடிய இருக்கிற நாம் பிசாசுடைய வஞ்சனைக்குள்ள அகப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவஜனமே, the church does not realize that they are so inward looking and squabbling among themselves. சபை என்ன அறியவில்லை. நம்ம இன்னும் அதிகமாக உள்ளதான் பார்க்கிறோங்க. நமக்குள்ளதான் நம்ம பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சொல்ல இருக்கிற பேச இருக்கிற காரியம் பக்தி வைராக்கியத்தை உண்டு பண்ணுதா இல்ல பிரச்சனையை உண்டு பண்ணுதா? The words that we speak to one another, does it bring edification or does it bring problems? Yes, we are deceived by the devil. We are deceived by the devil. We have fallen prey to the trap the devil has laid in the church. சபையில பிசாசு வைத்திருக்கிற அந்த கண்ணியில நாம் விழுந்தவர்களாக இருக்கிறோம். Instead of resisting the devil, we have succumbed to his deception. அவனை எதிர்த்து நிற்கக்கூடிய இருக்கிறவர்களாக இருக்கிற நாம் அவனுடைய வஞ்சனைக்குள்ள விழுந்தவர்களாக இருக்கிறோம். தேவ பிள்ளையே, நாம் உணர வேண்டும். சேவை செய்ய நாம் தீவிரமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சேவை செய்ய தீவிரமான மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஆனா எப்படி இருக்கிறாங்க?
We should be people who are quickened to serve our Lord alone. Now I'm wondering, who are we serving? Who are we serving? You and I, we need to ask, who is your master? Who your master is. If Jesus is your master, you'll be edifying one another. You'll be loving one another. You'll be caring for one another. You'll be in peace with one another. Oh yes. ஆமாங்க. இன்னைக்கு நம்ம எஜமான் இயேசு கிறிஸ்துவா இருந்தா பக்தி வைராக்கியத்தை உண்டு கொண்ட ஜனங்களாக இருப்போம். நேசிக்கக்கூடிய ஒரு ஜனமாக இருப்போம். சமாதானத்தை நாடி தேடி வரக்கூடிய ஜனமாக இருப்போம். ஒற்றுமையை நாடுவோம். தேவஜனமே, இன்னைக்கு எதை நாடுகிறோம்? யார் நம்முடைய எஜமான்? யார் நம்முடைய எஜமான்? யாருடைய வஞ்சனைக்குள்ள நாம் இருக்கிறோம்? நாம் கேட்க வேண்டும். The soldier are equipped so that he or she will defend and attack the enemy. ஒரு போர்ச்சுப்பாய் அவன் எப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தில் இருப்பான் தெரியுமாங்க? எதிராளியை தாக்கவும் பாதுகாக்கக்கூடிய நிலையிலையும் அவன் இருக்கிறவனாக இருக்கிறான். பாதுகாப்புனா எதிராளிக்கு பாதுகாப்பு இல்லை, அவனுடைய ஜனங்களுக்கு தேசத்துக்கு பாதுகாப்பு, தாக்குதலை செய்யக்கூடிய இருக்கிறவனாக இருக்க வேண்டும். The soldier cannot be disinterested in the service of the country. அவனுடைய தேசத்துக்கு சேவை செய்ய அவனுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கக்கூடாது, அலட்சியமாக இருக்கக்கூடாது. அவனுடைய தேசத்துக்கு அவன் செய்யும் போது அதுல ஒரு அலட்சியம் இருக்கக்கூடாது. There shouldn't be a disinterest in his service. They must go out and patrol the territory or border that is under their charge. அவங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்ட இருக்கிற அந்த இடம், அந்த பார்டர், அதெல்லாம் போய் பார்க்கணும். எதிராளி வருவானா, நுழைஞ்சிட்டானா, கவனத்தோட பார்த்து அதை செய்து வரவனாக இருக்க வேண்டும். What are we doing as a church? இன்னைக்கு சபையா இருக்கிற நாம் என்ன செய்கிறோம்? எதிராளி வந்ததே நமக்கு தெரிய மாட்டுதே. எதிராளி நம் மத்தியில பல குழப்பத்தை உண்டு பண்றான்னு அது நமக்கு தெரிய மாட்டுதே. எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறோம்? சபையே நம்மை பார்ப்போம். Let us look at ourselves. What is our condition? We don't even know the enemy has come in. The enemy is within us, causing all kind of havoc between us. Instead of praying, instead of looking to God and saying, God, do a marvelous work in our midst, we are squabbling with one another. We are so content with ourselves. இன்னைக்கு சபை ரொம்ப திருப்தியோடு இருக்குதுங்க. சபை நினைக்கிறது எல்லாமே நல்லா இருக்குது, எனக்கு எல்லாமே நல்லா இருக்குது, எனக்கு எல்லாமே போதுமாக இருக்குது. Our ministries only involve our own people. நம்முடைய ஜனங்கள் இப்படின்னு சொல்லி தான் ஊழியம் நடந்து கொண்டிருக்குது. If we don't want the enemies to capture us, then we need to capture them. இன்னைக்கு எதிராளி நம்மளை பிடித்து கொள்ள வேண்டாம் என்று நீங்க எண்ணிக்கொண்டீங்கன்னா நீங்க அவங்கள பிடிச்சிடணும். Evangelism is not an option. Reaching out through the gospel to all those who are in darkness is imminent. தேவஜனமே, சுவிசேஷம் பகிர்ந்து கொள்வது அது ஒரு ஆப்ஷன் இல்ல. இருள வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலே தேவனுடைய சுவிசேஷத்தை கொண்டு வருவது ஒரு அவசியம். If we do not influence the darkness will influence us. நாம் இருளை கவரலனா இருள் நம்மை கவுந்துரும். அதை நாம் புரிஞ்சவர்களாக இருக்கணும். It is so sad to say that the ways of the world are in the church. ரொம்ப மனசோட கஷ்டத்தோட சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமாங்க? உலகத்தின் காரியம் சபைக்குள்ள இருக்கணும். உலகத்துல சபையுடைய வழிமுறை இருக்கணுங்க. ஆனா உலகத்தின் வழிமுறை சபைக்குள்ள இருக்கக்கூடாது. தேவ ஜனமே,
நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். The ways of the world has crept into the church and is clouding it. உலகத்தின் காரியங்கள் சபைக்குள்ள வந்து பிறகு அவங்களுடைய எண்ணெல்லாம் அப்படியே மேகமண்டமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில காணப்பட இருக்குது. Why? If the devil cannot win you through attacking you from the outside, then he will attack you from within. உங்களுக்கு தெரியுமாங்க, பிசாசு வெளியே உங்க கூட மோதல் செஞ்சு ஜெயிக்க முடியலன்னா அடுத்தது அவன் என்ன செய்ய வந்துருமாங்க, அவன் உள்ள இருந்து உங்களை தாக்குவான். பாலாம் தீர்க்கதரிசியை பத்தி நமக்கு நல்லா தெரியும். ஆம், ராஜா சொல்றார் இந்த ஜனங்களை சபியும். அவன் எத்தனை முறை பார்த்தா முடியல. ஏன்னா ஆண்டவர் அவர்களுக்கு யுத்தம் செய்தவராக இருக்கிறார். ஆண்டவர் அவங்களோட இருந்தார். அப்ப இந்த பாலாம் தீர்க்கதரிசி ராஜாவை பார்த்து சொல்றான், என்ன சொல்றான், ராஜா வெளியே இருந்து இவங்களை தாக்க முடியாது, ஆனா நீ என்ன செய், அழகான உன்னுடைய வாலிப மக்களும் பெண்களும் நீங்க என்ன செய்யுங்க, அவங்களுடைய வாலிப மக்களையும் பெண்களையும் கவர பண்ணுங்க. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா அவங்களே விழுந்துருவாங்க, அவங்களே அவங்க தேவனுக்கு விரோதமாக நடந்துக்குவாங்க, பிறகு அவங்களுடைய தேவனுடைய பாதுகாப்பு இழந்துருவாங்கன்னு பாலாம் அந்த ராஜா கிட்ட சொல்றதை நாம் பார்க்க இருக்கிறோம். Yes, the prophet Balaam, he tried cursing them, he tried doing what the king asked him to do, but every attempt failed. When every attempt failed, then Balaam gave the king the advice saying that get your young men, young women, and let them go invade into the Israelites' camp and let them marry, or let them not marry, let them be involved with the young men and young women of the Israelites. And when they do that, they will sin against their God. And when they sin against their God, they will lose the protection of their God. Church, have we lost the protection of God in our life, in our church? நம்முடைய சபையில இன்னைக்கு தேவனுடைய பாதுகாப்பு, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வீட்டில் தேவனுடைய பாதுகாப்பு இழந்தவர்களாக நாம் இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. தேவனுக்கு தீவிரமாக நாம் ஊழியர்களாக இருக்க வேண்டும். ஆனால் எப்படிப்பட்ட ஊழியர்களாக நாம் இருக்கிறோம்? We are living in the last days. Now is not the time to slumber, to rest and to relax. கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். இப்ப உறங்குற நேரம் இல்லைங்க, ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம் இல்லைங்க, ரிலாக்ஸா இருக்கிற நேரம் இல்லைங்க. We need to be vigilant and watchful. ஜாக்கிரதையாக விழிப்புடன் இருக்கிற காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலத்துல அதி ஜாக்கிரதையோட நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கணும். Don't say to each other, ஒருவருக்கு பார்த்து நீங்க சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? Take it easy. பரவாயில்ல பிரதர், எல்லாம் ரிலாக்ஸா ரெஸ்ட் பண்ணுங்க. என்ன ஏன் இந்த கவலை? Don't tell to each other, take it easy, relax and don't worry, everything will be fine. If that be the attitude of the church, then you don't know what it means to be a soldier for the Lord. இப்படிப்பட்ட ஒரு கவனத்திலே நாம் இருந்தோம் என்றால், அப்படிப்பட்ட ஒரு சபையாய் இருந்தோம் என்றால், அப்ப நமக்கு புரியவில்லை. என்ன புரியவில்லைன்னா, ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய ராணுவத்தில் ஒரு போர் சிப்பாயாக அழைத்திருக்கிறார். ஒரு போர் சிப்பாய்க்கு இருக்கிற அழகு என்னன்னா, அவன் ஜாக்கிரதையா இருக்கணும், விழிப்போடு இருக்கணும். ஆனா இங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. முடியாதுங்க. Paul said in that the last days will be perilous time, as we read in 2 Timothy chapter 3 verse 1 to 9. பவுல் 2 திமோத்தி 3வது அதிகாரம் 1-9 அவர் என்ன சொல்றாரு தெரியுமாங்க? கடைசி காலம் அது பயங்கரமான ஒரு காலமாக இருக்கும். When we talk about perilous, it talks about seriously dangerous time.
seriously dangerous time. I read those words. நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், நீங்கள் தமிழில் என்னோட சேர்ந்து வாங்க. But knowing this, that is the last days, perilous time will come. For men will be lovers of themselves, lovers of money, boasters, proud, blasphemous, disobedient to parents, unthankful, unholy, unloving, unforgiving, slanderous, without self-control, brutal, despisers of good, traitors, headstrong, haughty, lovers of pleasure rather than lovers of God, having a form of godliness but denying its power. And from such people turn away, Paul says. For of this sort are those who creep into household. They creep into household and make captivities of gullible women, loaded down with sins, led away by various lusts, always learning and never able to come to the knowledge of the truth. Now, as Jannes and Jambres resisted Moses, so do this also resist the truth. Men of corrupt minds disapprove concerning the faith, but they will progress no further, for their folly will be manifested to all, as theirs also was. Church, in these last days, we need to be vigilant. We need to be watchful. இந்த கடைசி காலத்தில் ஜாக்கிரதையாக நாம் வாழ வேண்டும், விழிப்போடு நாம் வாழ வேண்டும். நீங்களும் நானும் ஒரு போர்ச்சிப்பாயாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். We are called to be a soldier, and as a soldier we must be on guard at all time. Your enemy is just waiting to intrude into the camp. கேம்ல வருவதற்கு எதிராளி காத்து கொண்டிருக்கிறார். ஆகையால் தேவனுக்கு தீவிரமாக ஊழியர்களாக நாம் இருக்க வேண்டும். We must be soldiers who are vigilant, who are watchful. That's why the Bible says we need to be quicken in our service to Him alone. With this 2 points, I like to come out from this message. There's another 3 points. EQUIP. UIP, we have not done yet. Next week, we will do that. But today, let our eyes and ears be attentive to Him alone. Let our life be quickened for service in Him. நம்முடைய கண்கள், நம்முடைய செவி அவருக்கு மட்டுமே காணட்டும். நம்முடைய சேவை விறுவிறுப்பாக அவருக்காக செய்யப்பட வேண்டும். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோட நீர் பேசினதுக்காக நன்றி. உம்முடைய சத்தியம் எங்கள் அண்டையிலே சேர்ந்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, எப்பொழுதும் ஐயா எங்களுடைய கண்கள், எங்களுடைய காதுகள் உம்முடைய வார்த்தையை கேட்டு பார்த்து நடக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் செய்ய இருக்கிற சேவை உமக்கு மட்டும் தான் சுவாமி. நாங்கள் செய்ய இருக்கிற அந்த சேவையில விறுவிறுப்பு இருக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். Yes, Lord. Let our eyes and ears, Lord, indeed be attentive to your word, Lord. Let us only do what you call us to do, Lord. Let us say what you have asked us to say, Lord. And let our service, Lord, indeed be quickened for you, Lord. Yes, Lord. Be vigorous and active for you, Lord. You who have called us is faithful, and you will bring it to pass, Lord, of all that you want us to do for you. ஆமையா, எதெல்லாம் எங்களை நீர் அழைத்து செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீர் செய்து முடிப்பீர் என்று நாங்கள் உணர்கிறோம் ஐயா. ஆகையால் உண்மை உள்ள ஒரு ஊழியனாக, ஆண்டவரே தீவிரமான ஒரு ஊழியனாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும், பலனை தாரும்.
இவையெல்லாம் இயேசு என்ப நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். ஆமேன். இந்த நாளை கர்த்தருக்கு முன்பாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். தேவஜனமே, நற்கரணைக்கு நம்முடைய எண்ணத்தையும் உள்ளத்தையும் கர்த்தருக்கு முன்பாக ஒப்படைத்து, ஆண்டவரே நீரே எங்களோட இரும், நாங்கள் பயபக்தியோட இந்த நற்கரணை ஆராதனையிலே கடந்து போக எங்களோட நீர் வாருமையா என்று நாம் சொல்லுவோம். As we come to this time of communion, let us indeed come before the Lord in the fear and the love of God. Let us do this with reverence. Let us indeed open our heart before God and say, Lord, you inhabit this heart of mine, Lord. I'm yours, I belong to you. And as I partake of this communion, Lord, I'm saying I'm part of you, Lord. Let us look to the wordings that is displayed in the media, and let us do this responsive reading together. இந்த மாறி மாறி வாசித்தலை நாம் சேர்ந்து செய்வர்களாக இருப்போம். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லவன் நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி நாம் சேர்ந்து சொல்வோம். சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையினால் நிறைந்திருக்கிற உன்னதமாய் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன். சர்வவல்ல தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவனில் எங்கள் மேல் இரக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்துள்ளீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கும் நிறைவும் பூர்ணமும் பொந்ததுமான பலி செலுத்தாமல் தமது அருமையான மரணத்தை என்னெடுக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தம் திருமணம் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுசேஷத்தில் கட்டளையிட்டாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்ததையும் நினைக்கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும் போது அவர் மூலமாய் தேவ சுபாவத்தை நாங்கள் பங்குள்ளாகும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தான் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைக்கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபஞ்சனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ண போதெல்லாம் என்னை நினைக்கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருளம் பற்றினார். ஆமேன். நாம் சேர்ந்து சொல்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநிதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேஜின் கீழ் விழும் துணிக்கை ஆகிலும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரல்ல, ஆகிலும் தேவரீர் எங்களுக்கு தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆன தன்மையால் காருண்ய கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிபூர்ண ஜீவத்தால் நாங்கள் நிரப்பப்படுவோம்.
அவருடைய சாயல் நாங்கள் வளரவும் அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுதும் வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாக இந்த பரிசுத்த நற்கிரியின் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தாரும். ஆமீன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய பந்தியை எடுக்கும் போது நாம் சேர்ந்து எடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். அப்பத்தை நான் எடுத்து நான் என் வாயில வைக்கும் போது நீங்களும் அதை செய்யத்தக்க, அது பாத்திரம் எடுத்து நான் குடிக்கும் போதும் நீங்களும் அதை சேர்ந்து செய்யத்தக்க உங்க வீட்டிலே கேட்டுக்கொள்கிறேன். வீட்டு தலைவர் இவ்விதமாக கொடுத்து வரத்தக்க கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பாருங்கள், நாம் இந்த வேளை கர்த்தருடைய அந்த சரீரத்தை நாம் கையில் எடுத்துக்கொண்டு நாம் நன்றி சொல்லி இந்த சரீரத்தை நாம் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் புசிப்போம். பாத்திரத்தை எடுத்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின இந்த இரத்தத்தை, அதை நான் உணர்ந்தவர்களாக அதை குடித்து வரக்கூடியவர்களாக காணப்படுவோம். ஆமென். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பந்திலே சேர எங்களுக்கு கொடுத்த இந்த சிலாக்கியத்துக்காக நன்றி. நாங்கள் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாக வளர மலர எங்களுக்கு கிருபை தாரும். Lord, thank you for giving us the opportunity to be partakers of this Holy Communion, Lord. Lord, as we partake of this communion, we declare, Lord, that we are part of you, Lord. We belong to you, Lord. Our mind, our heart, Lord, we surrender it to you, Lord. And we pray that you take charge over everything within us. எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா காரியத்தையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனையில நாங்கள் சேருவதற்கு நீ கொடுத்த இந்த பிரதான தருணத்துக்காக நன்றி 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 என்று சொல்லுகிறோம் ஐயா. Lord, we want to bless your name and give you thanks, Lord, for bringing us together in this fashion, Lord. We pray, we ask that your presence will continue to abide with us throughout this week, Lord. இந்த வாரம் முழுதும் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு துணையாய் பலமாய் இருக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் செய்ய இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே உம்முடைய கண்கள் எங்கள் மேல் இருந்து வரத்தக்க ஜெபிக்கிறோம். As we do things throughout this week, Lord, we pray your eyes will be focused on us, Lord. Help us, Lord, to achieve what we want to achieve in you, Lord. உமக்குள் நாங்கள் சாதிக்க இருக்கிற காரியங்களை சாதிக்கக்கூடிய நிலையிலே நடத்தி வரத்தக்க ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில நீரே ஆண்டவரே ஒரு வேலியாக இருந்து பாதுகாத்து வரத்தக்க ஜெபிக்கிறோம். Lord, let your presence be a fence around us, Lord, keeping us from all the works of the evil one, Lord. The devil has no power, no authority over us. ஆண்டவரே, பிசாசுக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லை எங்களை தொடுவதற்கோ எங்களை அவன் எந்த விதத்திலே அதம் பண்ணதுக்கோ அவனுக்கு அதிகாரம் இல்லை. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய உத்தரவாதம் பெற்றுத்தான் அவன் எங்களை தொட முடியும் ஐயா. ஆகியால் உம்முடைய பாதத்திலே எங்களை நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம். Yes, Lord, unto your feet, Lord, we surrender ourselves, and you be the Lord, and you be indeed, Lord, the one that surround us, Lord. As we ask all this in Jesus' most precious name, amen. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்னுடைய ஐக்கியமும் என்றும் சதாகாலம் நம்மோட இருந்து நம்முடைய பொக்கிஷமே இயேசுவாக இருக்கத்தக்கதாக. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமை நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமே மறவாதே. ஆமீன்.